ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கும்பராசிக்கு இனிமேல் லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது. லாபம் ஒன்று தான் உங்களுக்கு வரும், சரியா? லாபம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கும் கும்பராசினியர்களுக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் எல்லாமே லாபமாக இருக்கும். லாபம் எப்படி சார்? பண விஷயத்தில் லாபமா அப்படின்னு இல்லை, ஈடுபடுற விஷயத்தில் லாபம் இருக்கும். இப்போ ஒரு மாணவன் பரீட்சை எழுதினால நல்ல மார்க் கிடைக்கும். குடும்ப தலைவன் உத்தியோகத்துக்கு போனார்னா உத்தியோகத்தில் கஷ்டமில்லாமல் இருக்கும். அதுபோல் உத்தியோகத்தில் கேட்ட காரியங்கள் நடக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரியுடைய அனுசரணை இருக்கும். ஸோ லாபங்கிறது பணத்தை வச்சு தான் லாபம்னு சொல்ல முடியாது. நம்ம ஈடுபடுற காரியத்தில் நமக்கு சாதகமாக வர்றது எல்லாமே லாபம்தான். உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு வரன் கிடச்சுன்னா அது லாபம்தான். உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் உண்டாகுது, புத்திர பாக்கியம் வருது அப்படின்னா அது லாபம்தான். நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க, அது ஒரு லாபம்தான். ஸோ இப்படி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது எல்லாமே லாபம்தான். அப்படி தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் லாபம்னாலே பணம் தான் நினைக்கிறாங்க. பணம் அப்படி எடுக்காதீங்க. லாபங்கிறது பல விதமான லாபம் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கூட்டம் இல்லாமல் இருக்குது, சாமியை நல்லபடியாக கும்பிட்றோம், அன்றைக்கி தேதி அது நல்ல லாபம் தான். கூட்டமாக இருக்குது, நெரிசலாக இருக்குது, சரியாக சாமி கும்பிட முடியல அப்படின்னா அன்றைக்கி சரியாக இறைவனை வணங்க முடியல, அன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது, அப்படி எடுத்துக்கணும். ஸோ லாபங்கிறது நமக்கு தேவைகளை நமக்கு மனதுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் ஏற்றுக்கிற மாதிரி பூர்த்தி பண்ணிக்கிறது தான். நிறைய வீடியோ போடுறோம், போதி ஜோட்டத்திலிருந்து நிறைய தகவல்கள் சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், வீடியோ கேட்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் ராசிநாதனை பற்றி தான் சொல்ல போகிறேன். சனி பகவான் தலைகீழ் இயக்கம், ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து தலைகீழ் இயங்குறாரு. அவர் இயங்குறதுனால மற்ற கிரகங்கள்கிட்ட எப்படி கோஆர்டினேட் பண்ணி பலன்களை தராரு அதை சொல்ல போகிறோம். ஒரு நல்ல வீடியோ தான், தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அதுபோல் எல்லோரும் ஹைப் பண்ணுங்கள். ஹைப்னா புது ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸ் உள்ள போவேண்டாம். கமெண்ட் பாக்ஸ் வீடியோ உங்கள் முன்னாடியே அந்த நம்ம வீடியோவிலேயே உங்களுக்கு கீழே இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மேலே ஒரு புள்ளி இருக்கும். நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸை அந்த கமெண்ட்டை லெஃப்ட்டில் தள்ளி விட்டிங்கன்னா, ஸ்வீப் பண்ணிங்கன்னா அந்த ஹைப்புன்னு வரும். அந்த ஹைப்பில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மார்க் போடும். சரியா நேயர்களே? அந்த வசதி இப்போ யூடியூப்பில் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக பார்க்கப்படுகிறது. அதையும் நீங்கள் பண்ணுங்கள். மிக தாழ்மையுடன் கட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். வீடியோவில் யூடியூப்பில் கீழே கமாண்டை தள்ளிவிட்டிங்கன்னா, கமாண்டை தள்ளிவிட்டிங்கன்னா, இடது பக்கம் தள்ளிவிட்டிங்கன்னா அதில் தெரியும். அது ஹைப்புன்னு இருக்கும், HYPEன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்கோர் ஆகும். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள், நல்லபடியாக இருக்கட்டும். எல்லாம் இறைவன் செயல். எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். உங்களின் மூலமாக நீங்கள் தான் எனக்கு ஆசான்கள். கும்பராசி நேயர்கள் தான் எனக்கு என்ன சொல்கிறது, நேயர்கள் தான் நமக்கு எஜமானர்கள். சரியா? நாங்கள் உங்களுக்கு ஆசானாக இருந்தாலுமே நீங்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். நாங்கள் சொல்கிறத கூட நீங்கள் சுட்டி காட்டலாம். ஸோ நீங்களும் ஒரு வகையில் ஆசான் தான். எல்லாருமே ஆசான் தான். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தருக்கு தெரியுதுன்னா அவங்க ஆசான் தான். ரைட்டு. நன்றி நேயர்களே. சனி பகவான் வக்கர அடைஞ்சிட்டார். சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வரும்போது வக்கரம் அடைவார், 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைவார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கரம் அடைவார். தலைகீழ் இயக்கம். இப்போ தலைகீழ இயங்குறாரு, பின்னோக்கி வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி வருகிறார். ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் 2ஆம் இடத்துல அவர் தன் இயல்பு நிலையிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறார். இயல்பு நிலை மாறி இருக்கிறார். ராசிநாதன் இயல்பு நிலை மாறி இருக்கிறதுனால உங்களுக்கும் சில வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இயல்பாக இருக்க முடியாது, கொஞ்சம் மாறுபட்டு இருப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டுப்போனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமானவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் வக்கரம் இருக்கிறாரு அப்படின்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சனி பகவான் போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வான்னு போட்டிருக்கோம். அப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் இப்போ கோச்சாரத்தில் வக்கரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னா குடும்பத்தில் இன்வால்மெண்ட் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காங்கன்னா இளைய சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியத்தாலும் காரியங்களும் இருக்கும். இதுலேயும் ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு ஜனன ஜாதகத்தில் அப்படின்னா தாய் வழியில் உறவு இருக்கும், தாயாரோட சிறப்பு இருக்கும், தாய் வழி உறவுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோல் ஆள் சுகப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. குறிப்பாக மூட்டு வலி, கைகால் வலி, சளி தொந்தரவு, முதுகு வலி, எலும்பு வலி, போன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட்
கேஸ் இன்ஜினியரிங் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குறிப்பாக பெண் குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் பெண் குலதெய்வம், இந்த குலதெய்வம்னா அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமான இடங்கள் மூலிமா கொடுக்குற பலன்கள். இந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும், தனிப்பட்ட ஜாதகம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிட்டாரு, நல்லா உத்தியோகத்துக்கு போவீங்க. உத்தியோகம் நல்லா இருக்கும். குறிப்பாக கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போல வேலை பார்க்குறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல்ல பணிகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவி இணக்கம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், நண்பர்கள், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், அக்கம் பக்கம் நண்பர்கள், சொந்த பந்தம், இவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவங்களால நல்ல ஒரு கிரெடிட், வருமானம் சொல்ல முடியாது, ஆதாயம் இருக்கும், ஆதரவு இருக்கும். 8ஆம் இடம் தூரதேச அமைப்பு இருக்கும். தேகாரைக்கு நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். நிலுவையில் நல்ல பணம் கிடைக்கும். கொடுத்த இடத்துல கடன் கொடுத்து ரொம்ப நாளாக திருப்பி கொடுக்காதவங்க திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி நல்ல பலங்கள்லாம் 8ஆம் இடத்துல சனி பகவான் கொடுப்பாரு. 9ஆம் இடம் தாப்பு நிலையில் ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணியம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. தோட்டம் தரவு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் கர்மம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்லா இருப்பீங்க. குறிப்பாக வந்து செகண்ட் ஹேண்ட் தொழில் பண்ணுறவங்க, நேரடியாக கொள்முதல் பண்ணாமல் வாங்கி விற்கிறவங்க, சப்கான்ட்ராக்டு, செகண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது எந்த தொழில் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். இரும்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, மரம், பழைய பொருட்கள், டைல்ஸு, சானிட்டரி ஐட்டம்ஸ், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். பெயிண்டிங் ஐட்டம், சானிட்டரி, ஹார்ட்வேர் ஒர்க்ஸு நிறையா இருக்குல்ல. ஹார்ட்வேர் ஒர்க்ஸ் இருக்குன்னா அங்கே போனால் பெயிண்ட் டப்பாக இருக்கும், ஆணி இருக்கும், சுத்தியல், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் தான். ஸோ ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அது ஹோல்சேலாக காட்டில் ரீட்டெயில் நல்லாயிருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் லாபம் நல்லாயிருக்கும். சரியா, நீங்களே உங்களுக்கு லாபமாக இருப்பீங்க. மூத்த சகோதரிகளில் ஏற்றம் இருக்கும். குறிப்பாக மூத்த சகோதரி நல்லபடியாக இது பண்ணுவாங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரியானவர்களும் இருக்கும். எதில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். உங்கள் சார்ந்த கட்சியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா வீடு கட்டுறதுக்கு யோகம் கொடுப்பாரு. வீடு, மனை, இடம் வாங்குறதுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் வந்து வக்கரமாகி உங்கள் ராசியில் லக்கணத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். ராசிலே வக்கரமாக இருக்குது சார், எனக்கு கும்பராசியில் வக்கரமாக இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவார்? உங்கள் நல்ல மனதையும் ஒரு உடலையும் கொடுப்பார். ஸ்டெடியாக இருப்பீங்க. சுட் பி ஸ்டெடி, எதுலையுமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரைட்டு. இப்போ வந்து 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். இதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, அவர் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா இயல்பு நிலை மாறுறாருன்னு அர்த்தம். இயல்பு நிலை மாறுறாருன்னா என்ன, பார்க்குற இடத்துல உள்ள கெடுபார்வை குறையும். அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த கெடுபார்வை கண்டிப்பாக குறையும். அந்த தலைகள் இயக்கத்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கெடுபார்வை குறையும். நல்லா இருக்கும், சுகப்படுவீர்கள், நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்தோட பார்வை குறையிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, தேகாரிக்க பிரச்சனை இருக்குவீங்க, ரொம்ப நாள் வியாதியில் இருக்கிறவங்க, அது என்ன சொல்லுவாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து தீர்வு இல்லாமல் இருக்கிறவங்க, எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குப்பா, அப்படியே மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்குது, உடம்பு ஒரு நிலையில் இல்லை, சோர்வாக இருக்குது, அசந்து போனவங்க, உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் நலிவுற்றவர்களுக்கெல்லாம் உடம்பு நல்லாயிருக்கும். தாய்வழி அன்பு நல்லாயிருக்கும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். தோட்டம் துறவு வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் வம்பு, வழக்கு, அசிங்கம், பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனை, சரியா, படிக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனை, படிப்புக்கு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தவங்க, வெளியே சொல்ல முடியாமல் கூச்சப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா கும்பராசியில் ஏகப்பட்ட அசிங்கம், அவமானம்லாம் சந்திச்சிங்க. ஏன்னா சனி பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்த்தாரு. 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை, பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்துச்சு. இனிமேல் இதெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே. அடுத்து வந்து ராசிக்கு 11ஆம் இடம். லாபம் இல்லாமல் இருந்தது. இந்த காரியம் பண்ணாலுமே பாதிக்கு பாதி தான் வந்துச்சு. 100 ரூபா போட்டோம்னா 20 ரூபா தான் வந்துச்சு. இனிமேல் வந்து 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். லாபம் நல்லா இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. மிகச்சிறப்பாக இருக்குது நேர்களே. இந்த சனி பகவான் பின்னோக்கி கேட்குறது நல்லா இருக்குது. இருப்பினும் அவர் வந்து ராகுவோட சேர்றாரு. ராகுவோட 18 டிகிரிக்குள்ளே சேர்றாரு. ராசியை நோக்கி வராரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. அந்தந்த விஷயத்தை அன்னன்னைக்கு பாருங்கள். அசால்ட்டாக இருக்காதீங்க. உடம்பில் வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. கெட்ட பழக்க வழக்கத்தை எதுவும் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா இந்நேரம் எது கெட்ட பழக்க வழக்கம் பழகினீங்கன்னா அது உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறோம். சரியா, விடாது. நாள்பட்ட நாள் சில பேர் தெரியாமல் சிகரெட் குடிப்பாங்க. ஆனால் அது கடைசியில் பிடிச்சிக்கிறோம். அந்த சிகரெட் இவர் விடாது. இவர் விடலாம் நினைப்பார், ஆனால் அந்த சிகரெட் விடாது. வேறு வழி இல்லாமல் இழுத்துக்கிட்டே இருப்பார். இறுதி வரைக்கும் இன்பம் குடிக்கிறது சிகரெட்டு தான். கடைசி வரைக்கும் இழுக்கணும். அதை இழுத்தா தான் அப்பாடா அப்படின்னு வரும். சிகரெட்டு குடித்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். சரியா, நான் குடிக்கிறது இல்லை, இருந்தாலும் அந்த அனுபவ சாலையெல்லாம் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் சிகரெட்டு குடிப்பாங்க, விட மாட்டாங்க. டக்குன்னு விட்டுட்டா எதுவும் ஆயிரும்பாங்க. எதுவுமே ஆகாது. எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் டக்குன்னு விட்டுலாம். நிறைய பேருக்கு இங்கே சந்தேகம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது. உடனே விட்டுட்டால் உடம்புக்கு ஆகாது. அதெல்லாம் மன சம்மந்தப்பட்டது. அதனால் விடலாம். குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் விடலாம். சிகரெட் பழக்கம், எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் உடலே நிப்பாட்டிடலாம். நம்ம உடலும் மனமும் ஏற்றுக்கிறோம்.
கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அது மனசு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மனம் ஒரு மாதிரியாக ஆகும்போது உடல் கொஞ்சம் உதறும். அந்நேரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அந்நேரம் என்ன பண்ணோம்னா கோயில் குளத்துக்கு போகணும், ஆன்மீக கதைகள் புஸ்தகங்கள் படிக்கணும், நல்லா மற்றவங்ககிட்ட பேசணும். சரியா? அந்த நினைப்பை வந்து திசை திருப்பி விடணும். சில நேரங்களில் அந்த நினைப்பு வரும். சில பேருக்கு நைட்டு 8 மணி ஆச்சுன்னா குடிக்கணும்னு வரும். நைட்டு 8 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு குவார்ட்டர் வாங்கி வைக்கணும். ஒரு குவார்ட்டரும் சைடிஸும் இருக்கணும், ஒரு அரை பாட்டில் தண்ணி இருக்கணும். அவன் ஒரு 8லேருந்து 8:30 வரைக்கும் அதை முடிச்ச பின்னாடி தான் அவனுக்கு வந்து குறப்பொழுது நல்லபடியாக இருக்கும். சாப்பிடணும் தூங்கணும்னு நினைப்பு வருவான். இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது. நிறைய பேரை பார்த்துட்டேன், 8 மணிக்கு மேலே அவனால் இருக்க முடியாது. சரியா? 9 மணி கிடக்கிறதுக்குள்ளே நகரமாயிரும், நரக வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா பழக்கம், குடி பழக்கம். ராசியில் இருக்கிற சந்திரனை வந்து சனி பகவான் பார்ப்பார், ரிஷபத்துலேருந்து பார்ப்பார். ரிஷபத்தில் சனி பகவான் இருந்து கும்பத்தில் சந்திரன் இருந்தார்னா சனி பகவானை பார்த்தாருன்னா குடிப்பழக்கம் இருக்கும். அதுபோல் லக்கணாபதி சனி பகவான் பார்த்தாலும் பழக்கம் இருக்கும். லக்கணாபதி சந்திரன் 2 பேர்த்து சனி பகவான் பார்த்தாருன்னா குடிப்பழக்கம் இருக்கும். அது சனி பகவான் வந்து பகமைப்பட்டு பார்த்தாருன்னா ரொம்ப குடிப்பழக்கம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கும்பராசி கன்னியா லக்கணம், இது ஒரு சஷ்டாச அமைப்பு, நல்ல அமைப்பு கிடையாது. கன்னியா லக்கணம் கும்பராசி நல்ல அமைப்பு கிடையாது. உதாரண ஜாதகம், சனி பகவான் வந்து கடகத்திலேருந்து பார்க்காரு, முடிஞ்சு போச்சு. ராசிநாதன் பகமைப்பட்டார், எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல கடகத்தில் பாம்பப்பட்டு லக்கணத்தை பார்க்குறாரு. சரியா? கெட்டு போச்சு. இவங்க குடிப்பாங்க. லக்கணத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறது வந்து குடிப்பாங்க, வாழ்நாள் முழுக்க குடிப்பாங்க. சரியா? இவங்களாம் குடியிலேருந்து வெளியே வர முடியாது. இப்படி சில அமைப்பில் நிறைய பேருக்கு இருக்கும். லக்கணம் ராசியை சனி பகவான் பார்ப்பார், பகமைப்பட்டு பார்ப்பார். சரியா? இப்படி நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வரும். அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு பழக்கத்தையும் புதுசாக பழகாதீங்க. சரியா? பழைய கெட்ட பழக்கத்தை விட்டுறது நல்லது. ஏன்னா இன்னும் சனி பகவானோட ஆதிக்கம் 2 வருஷத்துக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை விட்டு ஒரு போகணும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. காசு பணத்தில் இலக்க வைப்பார், கையில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ண வச்சுருவார். எல்லாம் போயிடும், எல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் ஆள் தனிமையாக தான் நிற்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க நேர்களே. அதுபோல் புதன் 5 கூடியவன் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரையம் இருக்கும், அலைச்சல் விரையம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வருகிற ஆடி அமாவாசை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் தலையில் இயக்கத்தில் உங்களுக்கு ஆடி அமாவாசை வருது. ஆடி அமாவாசை அன்றைக்கி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே? குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், இல்லைனா குலதெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். குலதெய்வ படத்தை வச்சுக்கோங்க, விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை வச்சுக்கோங்க. வச்சு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். விக்ரம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் குலதெய்வம் சிவன் வச்சுக்கோங்க, லிங்கத்தை அபிஷேகம் பண்ணலாம். சரியா? லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து பால் அபிஷேகம், அடுத்து பன்னீர் அபிஷேகம், 3 அபிஷேகம் போதும். சரி, அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு வெல்வ இலையை போட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? சிவனுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வழிபாடு நேரம் வந்து வருகிற 24/7/2025 ஆணி 8ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நாள் தான், குருவாரம் தான். இரவு 8 to 9 பூச நட்சத்திரம். சரியா? வியாழக்கிழமை வர்ற அன்றைக்கி பூச நட்சத்திரம், குரு புஷ்ய யோகம், நல்ல அமைப்பு. உங்கள் ராசிநாத நட்சத்திரம் மிகச்சிறப்பான நாள், ஒரு பொன்னான நாள். இந்த நாளை விட்டுறாதீங்க. நீங்கள் தேடிய திருநாள் வந்துருச்சு. இந்த தலைகீழ் இயக்கத்தில் கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். நீங்கள் தேடிய திருநாள் வந்துருச்சு. அந்த நாள் அன்றைக்கி நான் சொல்கிற பூஜை பண்ணுங்கள். குலதெய்வ படம், விநாயகர் படம், மற்ற சாமி படத்தை வச்சுக்கோங்க. உருவ வழிபாடு இருந்தால் உருவம் பண்ணுங்கள். உருவ வழிபாடு இல்லைன்னா ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோவுக்கு வந்து சந்தன குங்குமம் வைங்க. பூக்களால் குலதெய்வத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். வாசனை பூக்கள், மல்லிகை, முல்லை, சந்தன முல்லை, இது மாதிரி பூக்களை போடுங்க. ரோஜாப்பூ கூட வைக்கலாம். சரியா? பூக்களால் ரோஜாப்பூ, கேந்திப்பூ, செவ்வந்திப்பூ, ஏதோ ஒரு பூவை வந்து நீங்கள் சூடலாம். சூட்டி வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு பால் வச்சுக்கோங்க. பாலை தவிர முக்கியமான நெய்வேத்தியம் எதுவும் கிடையாது. பால் ரொம்ப முக்கியமானது. எந்த தெய்வத்துக்கு வேணாலும் வைக்கலாம். பாலில் ஜீனியை போட்டு காய்ச்சி வச்சுருங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகர் மந்திரத்தை சொல்லுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கூட இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு. கேதுவுடைய தோஷம் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் சில அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை, சில இணக்கம் இல்லாமல் இருக்கும். சில சேர்ந்து செய்கிற வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சேர்ந்து 4 பேர்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. குடும்பத்தில் சேர்ந்து இருக்க முடியாது. எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பும் சரி, உங்களுடைய என்ன சொல்கிறது, இன்டெகிரேஷன் நல்லபடியாக இருக்காது. இன்டெகிரேஷன் என்ன, ஒருங்கிணைந்து போகுது, மற்றவங்கள்ட்ட ஒத்துட்டு போகுது, மற்றவங்க கூட இணக்கமாக போகிறது. சில பேர் யார்கிட்டையும் இணக்கமாக போக மாட்டாங்க, தனியாகவே போவாங்க. இணக்கமாக போனால் சண்டை போட்டுருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்கும். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை பூஜை பண்ணிவிட்டு அடுத்து குலசாமியை கும்பிடுங்க. குலசாமி முக்கியமான தெய்வம். கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வர தெய்வம் குலசாமி. குலசாமியை வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு கும்பிடலாம். நிறைய பேர் நினைப்பாங்க வீட்டில் திதி தானே கொடுப்போம் அப்படிம்பாங்க. அது வேறு.
அதை வந்து தாய் தப்பனை இழந்தவங்க திதி கொடுங்க. கோயிலில் போய் அந்த குருக்கள்கிட்ட போய் சில பொருட்களை கொடுங்க. பச்சரிசி, எள், சர்க்கரை, அப்புறம் வந்து அந்த கீரை கொடுப்பாங்க, தண்டங்கீரை, இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. பருப்பு, பாசிப்பருப்பு கூட கொடுக்கலாம். ஒரு 4-5 பருப்பு கொடுக்கணும். ஆனால் குறிப்பாக வந்து பச்சரிசி, எள், வெல்லம் கொடுக்கணும். 3 பொருட்கள் ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 11 ரூபா தட்சிணை கொடுத்துட்டு நம்ம இறைவன்கிட்ட பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். அவர் வந்து மந்திரத்தை சொல்லி அவர் கடமை பண்ணிடுவார். அது ஒரு 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். மதியம் 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். இது பேர் என்ன? திதி கொடுக்குறது, சிதார்த்தம். சில பேர் இதை கொஞ்சம் பெருசாக செய்வாங்க. ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர் இங்கிட்டலாம் போய் அங்கே கடலோரத்தில் போய் செய்வாங்க. அது அவங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து எப்படினாலும் செய்யலாம். சரியா சார்? எனக்கு அந்த வசதி இல்லைன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி வேலைக்கிழமை கோயிலில் போய் வேலை கூட போட்டு வரலாம். தாய் தப்பனை இழந்தவங்க தாய் தப்பனை செய்கிற முக்கியமான திதி. சரியா? அவங்க இறந்த அன்றைக்கி கொடுக்குறத காட்டிலும் அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த அமாவாசை அன்றைக்கி செய்கிறது முக்கியம். அது ஆடி அமாவாசை அன்றைக்கி சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார், ரொம்ப முக்கியம். திதி சிராத்தத்தில் பகலில் பண்ணிடுங்க. நான் சொல்கிற பூஜை வந்து இரவில். சரியா? ஆடி அமாவாசை அன்றைக்கி இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அரபு கற்பவன துணை கணபதி காயத்ரி ஓம் இதந்த உத்மகி கதுண்டா திமகி தந்த மந்த பிரசோதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளிலும் கம் கணிதா நபக. கற்ப விநாயகர் நினச்சி மந்திரம் சொல்லுங்கள். கற்ப விநாயகர் மந்திரம் யூடியூப்பில் இருக்கும், எடுத்துக்கோங்க. இல்லைனா கூகுளில் இருக்கும், எடுத்துக்கோங்க. கற்ப விநாயகர் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். இந்நேரம் விநாயகர் மந்திரம் ரொம்ப முக்கியம். சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். ஏன்னா ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே. அதனால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பு. நான் வந்து இந்த வழிபாடு முக்கியமான தேதியை சொல்லுவேன். இது செஞ்சுட்டாலும் உங்கள் பிரச்சனை தந்துடும். நீங்கள் பலன்கள் கேட்கறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோரும் பலன்கள் சொல்லுவாங்க, கும்பராசிக்கு அப்படியாது இப்படியாது எல்லாம் ஒரு பக்கம். ஆனாலுமே வழிபாடு முக்கியமான நாளன்னைக்கு முக்கியமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன வழிபாடு தான், வீட்டில் செய்யுங்க. வீட்டில் சிறப்பாக செய்யுங்க, செஞ்சு முடிங்க. அடுத்து குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வத்தை கும்பிடுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். சரியா? குலதெய்வத்தை வந்து குலதெய்வத்தை நாமத்தை சொல்லுங்கள். இப்போ குலதெய்வம் வந்து சிவபெருமானாக இருக்கான சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? சிவநாமம் நிறைய இருக்கும். நம்ம சிவாய நமக, ஆடாவரிசையை போட்டி, அம்பலவானனை போட்டி, பொன்னம்பல குத்தனை போட்டி, தபசையை போட்டி, இமைவருமனை போட்டி, கல்லால மருத்துவ தல்புருனை போட்டி, தட்சிணாமூர்த்தியை போட்டி, தென்முக கடவுளை போட்டி, வேதநாயனை போட்டி, ஜோதிலிங்கமே போட்டி, சுடர்லிங்கமே போட்டி, சுந்தரமாலிங்கமே போட்டி, வைத்தியலிங்கமே போட்டி, சங்கரலிங்கமே போட்டி, 1008 சுயம்பலிங்கமே போட்டி, அருணாச்சலேஸ்வரா போட்டி, உண்ணாமலை தாயை போட்டி, உமருபாகமை போட்டி, உமாபதியை போட்டி, பார்வதி பரமேஸ்வரா போட்டி, அம்மைப்பா போட்டி, என் தாய் தந்தையே போற்றி. தாய் தந்தையே போட்டின்னு சொல்லணும். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரன் சேருவாங்க. சரி, ரொம்ப நல்லது. இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி. கடன் பிரச்சனை தீர்ந்துடும். கடன் படுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சில வழி வரும். அதுபோல் கடன் வாங்காத சூழ்நிலையை உருவாக்குவார். நல்ல அமைப்பு. எந்த ஒரு மனிதன் கடன் வாங்காமல் இருக்கானோ அவனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றான்னு அர்த்தம். அடுத்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட நோய் நொடியெல்லாம் போயிடும். எதிரிகளால் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லை இருக்காது. சத்துரு சம்ஹார பூஜை மாதிரி இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணிட்டேன்னா எதிரிகள்லாம் ஒழிஞ்சு போயிடுவானுங்க. உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறவன் தொழிலையோ வியாபாரத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேயோ ஒரு ரூபத்தில் உங்களை இடைஞ்சல் பண்ணுறவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி யாராக இருந்தாலுமே காணாமல் போயிடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருக்க திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் எதாக இருந்தாலும் சரி சரியாக போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். அதுபோக பூஜையை முடிங்க. குலசாமியை கும்பிடுங்க. கற்பூரம் காட்டுங்க, சூடம் காட்டுங்க. சரி, எல்லாம் ஒன்று தான். கற்பூரம் காட்டிட்டு பத்தி காட்டுங்க. சாம்பிராணி போய் கடைசியாக காட்டுங்க. சாம்பிராணி போய் கடைசியாக காட்டிட்டு பூஜையை முடிங்க. சாம்பிராணி போய் கடைசியாக காட்டும்போது என்ன செய்யணும்னா, சாம்பிராணி போயில் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்கிற பொருட்களை போடுங்க. சாம்பிராணி வந்து இன்றைக்கி நிறைய பேர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வைக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 கம்ப்யூட்டரை வந்து அந்த தட்டில் போட்டுருங்க. சாம்பிராணி தட்டில் போட்டிங்கன்னா ஒரு சூடனை போட்டிங்கன்னா எல்லாம் பிடிச்சி எரிஞ்சிடும். அந்த தீ அணைஞ்ச பின்னாடி நல்லா கங்கு எரியும். அதில் வந்து என்ன போடுங்கன்னா, மஞ்சள் கொஞ்சம் போடுங்க. அதுபோக வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல் லைட்டாக எடுத்து போட்டுருங்க. அதுபோக அடுத்து பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா? பிரியாணி இலை வீட்டில் இருக்கும். அந்த இலையில கொஞ்சம் போல் ஒரு முனையை நறுக்கி அதில் அப்படியே பிரித்து போட்டுருங்க. அடுத்து 2 கிராம்பு, அவ்வளோதான். பச்சை கற்பூரம், பிரியாணி இலை கொஞ்சம் போல், 2 கிராம்பு, மஞ்சள், இந்த 4 பொருளையும் அந்த சாம்பிரானில் போட்டு வீடு முழுக்க காட்டுங்க. வீடு முழுக்க, பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லையும் காட்டுங்க. வீடு முழுக்க காட்டுங்க. வீட்டுக்கு வெளியும் காட்டுங்க. வீட்டுக்குள்ளே காட்டும்போது என்ன செய்யணும்னா, கதவை அடைச்சிருங்க. முன்பக்க கதவை அடைச்சிருங்க. பூஜை பண்ணும்போது முன்பக்க கதவு திறந்துருக்கணும். எப்போயுமே வீட்டில் பூஜை பண்ணும்போது முன்பக்க கதவு திறந்துருக்கணும், பின்பக்க கதவு அடைச்சிருக்கணும். ஏன்னா சாமி வந்து முன்பக்கம் வழியாக வரும். நீங்கள் பூஜை பண்ணும்போது மந்திரத்தை சொல்லும்போது சாமி முன்பக்கம் வழியமாக வரும். உங்களுடைய அந்த மந்திரத்தை கேட்டு வரும். இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார் பிரபஞ்சத்தில். அதுக்காக தான் கோயிலில் மணி அடித்து சாமி கும்பிட்றாங்க. ஏன் மணி அடிக்கிறாங்கன்னா, மற்றவங்க பேச்சு கேட்கக்கூடாதுன்னு. ஸோ வீட்டில் மணி அடிக்கலாம், மணி அடிக்காமல் சாமி கும்பிடலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். அதுக்குள்ளெலாம் வரல. நீங்கள் வந்து முன்வாசலை திறந்துட்டு சாமியை கும்பிட்டிங்கன்னா சாமி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், வந்து குடியிருக்கும், வீட்டில் தங்கும். இந்த சாம்பிராணி பூ காட்டும்போது என்ன செய்கிறீங்கன்னா, சாம்பிராணி பூ காட்டும்போது முன்கதவை அடைச்சிருங்க. வீடு முழுக்க காட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே வீடு முழுக்க புகை பரவி இருக்கும். நல்லா ஃபுல்லாக பரவி நிற்கும். புகை தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்நேரம் வந்து வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஆகாத சக்திகள் வீட்டில் இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. சார், குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, எனக்கும் பொண்டாட்டிக்கு ஒத்துக்க மாட்டேங்கி, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்,
இதெல்லாம் எதனால் வருதுன்னா வீட்டுக்குள்ளே உள்ள நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை சக்திகள், மற்றவங்க செஞ்ச வினைகள், மற்றவங்க நமக்கு செஞ்ச வினைகள், அதுபோல் நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா வீட்டில் வந்து தான் இருக்கும், எல்லாமே கிரகத்தில் தான் இருக்கும். கிரகம்னாலே வீடு தான். நவக்கிரகங்கள் வேறு, கிரகங்கிறது விட வேறு, கிரகங்கிறது வீடு. அதனால தான் கிரக பிரவேசங்கிறோம். கிரக பிரவேசம்னு என்ன, புதுசாக வீடு கட்டி உள்ளே போகிறது, பிரவேசம் பண்ணுறதுனா உள்ளே போகுதுன்னு அர்த்தம், நுழையிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி நிறைய வார்த்தைகள் தமிழ்லையும் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஸோ கிரகம்னாலே வந்து வீடு தான். ஸோ அந்த கிரகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் வந்து சாம்பிராணி புகையை வீடு முழுக்க காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து முன்கதை திறந்து விட்டிங்கன்னா அந்த புகை வந்து அப்படியே முன்கதை வழியாக அப்படியே வெளியே போகும். அப்படி போகும்போது வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் வெளியே போயிடும். ஆகாத பிரச்சனைகள், உங்களுக்கு பிடிக்காத பிரச்சனைகள், சரியா, எல்லா பிரச்சனையும் வெளியே போயிடும். நல்ல பிரச்சனையை தவிர கெட்ட பிரச்சனையெல்லாம் வெளியே போயிடும். சரியா, பிரச்சனைங்கிறது என்னென்னா ஒரு விவாதம்னு அர்த்தம். சரியா, புரிஞ்சுக்கணும். நான் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நாளன்னைக்கு சொல்லுவேன், தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவேன். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் வியாபார நோக்கத்தில் போட மாட்டேன். உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வைங்க. பிரியாணியில் கிராம்பு வீட்டில் இருக்கும், அதை எடுத்து அப்படியே கங்கில் போடுங்க. சரியா, கற்பூர அந்த சாம்பிராணியில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு தான். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சரியா நேயர்களே, மனம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம். நம்ம ஒரு மனசை எடுத்து செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி அடிக்கவே முடியாது. எல்லை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்குது. அடுத்து சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2 துருவங்கள் இணைகின்றன. வருகிற 26ஆம் தேதி அவர் 5ஆம் இடத்துக்கு போய் அளப்பரிய பலன்கள் கொடுப்பாரு. நல்லா இருக்குது. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, கொஞ்சம் கவனமாக இருங்க. வக்கரம் அடைஞ்சு ராகுவோட சேர்றாரு. சரியா, அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த வழிபாடெல்லாம் வீட்டில் பண்ணுங்கள். அமாவாசை அன்னைக்கு தாய் தப்பன் இழந்தவங்க சிராத்தத்தை பண்ணுங்கள், திதி கொடுங்க. சனி அல்லது செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி மாதம் சனி அல்லது செவ்வாய். ஆடி மாதம் வந்து 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். ஆடி வெள்ளி முக்கியம், அதுபோல் ஆடி செவ்வாயும் முக்கியம், ஆடி சனிக்கிழமையும் முக்கியம். ஆடி சனிக்கிழமை அல்லது ஆடி செவ்வாய்க்கிழமை கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். கற்பனைசாமி வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆள் முதல் நல்லா இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் இருக்கும், குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் லாபம் அதிகமாக இருக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும், தூரதேச அமைப்பில் நல்லபடியாக கை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும். இன்சூரன்ஸ் பணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வசூலாகும். நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வர வேண்டிய பணங்கள்லாம் வசூலாகும். ஏன்னா திருஷ்டி இருக்குது ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், 8ஆம் இடம் திருஷ்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக கற்பனைசாமி வழிபாடு பண்ணணும். மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். சனி அல்லது செவ்வாய் இரவு 8 to 9 போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கிற கற்பனைசாமி கோயிலுக்கு போயிருங்க. கற்பனைசாமி ஒன்று தான், கற்பசாமி ஒன்று தான். அவர் சுலோகத்தை வேணால் அந்த வீடியோவில் அனுப்புகிறேன். ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் அனுப்பியிருக்கிறேன், இந்த வீடியோவில் மறுபடியும் அனுப்புகிறேன். ஏன்னா ஆடி மாதம் கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஆடி மாதம் வந்து தெய்வத்துக்கு உண்டான மாதம், தெய்வங்களை கும்பிட்றதுக்கு உள்ள மாதமே ஆடி மாதம் தான். அதனால் ஆடி மாதம் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ கற்பனைசாமி துணை. கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனைசாமி முனே நமோ நம. நிறைய நேரில் இதை என்கிட்ட கேட்டாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, நான் அனுப்பிவிட்டேன். சந்தோஷமாக இருக்குது. வேண்டி விரும்பி கேட்டாங்க, சார் இந்த மந்திரத்தை எனக்கு அனுப்பிவிடுங்க சார்னு. அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் நன்றி, கேட்க போகிறவர்களுக்கும் நன்றி. நீங்கள் கேட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனதாக சொன்னீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும், திருஷ்டி சரியாக போயிடும். அதுபோக திருஷ்டி சொன்னேன் பார்த்தீங்களா, திருஷ்டி இருக்குது உங்களுக்கு. அந்த திருஷ்டிக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அமாவாசை பண்ணுறது வேறு, அதுபோக திருஷ்டி, கண் திருஷ்டி ஒன்று கும்பராசிக்கு இருக்குது. அந்த கண் திருஷ்டிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏன்னா கண் திருஷ்டி தான் உங்களை வந்து எலும்ப முடியாமல் இருக்கும். கண் திருஷ்டி தான் காலில் கட்டின கயிறு மாதிரி நகலை விடாது. காலில் கயிறை கட்டிட்டு நடக்க முடியாது. சரியா, சில பேருக்கு கல்லை கட்டி விட்ருவாங்க. காலில் கல்லை கட்டி நடக்க முடியுமா? அது மாதிரி தான் எந்த காரியத்தையும் நம்மளால் முடிக்க முடியாது, ஒரே தடங்களாக இருக்கும். அப்படி அந்த காரிய தடங்கள் இருக்கிறவங்க நான் சொல்கிற திருஷ்டியை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காரிய தடங்கள் சரியாக போயிடும். அது என்னென்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸை தள்ளி விட்டிங்கன்னா அவனை புள்ளி இருக்கும், அந்த புள்ளியை தள்ளி அந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிங்கன்னா ஸ்கோர் ஆகும். ஓகே நேயர்களே, இந்த கண் திருஷ்டி என்னன்னு சொல்கிறேன் நான். இது எல்லோரும் செய்யணும் கிடையாது, சில பேர் செய்யலாம். அதாவது நீ முக்கியமான வேலை விஷயமா இருக்கிறீங்க, சில காரியங்கள் நடக்க மாட்டேக்கு, ஒருத்தர் பார்க்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேச போகிறோம், ஒரு பண பிரச்சனையாக இருக்குது, தீர முடியாத பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கணும், இன்றைக்கி அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். இல்லைன்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஒரே நாளில் நடக்கலாம், இல்லைன்னா அடுத்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே நடக்கலாம். வாட்டெவர் மேபி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதான் முக்கியம், நமக்கு தீர்வு தான் முக்கியம். பலன்களை காட்டிலும் தீர்வு தான் முக்கியம். சரியா, ரிசல்ட்டு தான் முக்கியம். நம்ம வந்து பரீட்சைக்கு போகிறோம், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தாலே போதும், நல்லபடியாக எழுதிடுவோம். மார்க் ஒரு நாள் வரும், எக்ஸாம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு வரும். அன்றைக்கி மார்க் நல்ல மார்க் எடுத்திருப்போம், 100க்கு 90க்கு மேலே எடுத்திருப்போம். ஆனால் தீர்வு என்னென்னா அந்த கொஸ்டின் பேப்பர் தான் தீர்வு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க் அதிகமாக கிடைப்போம். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்.
இப்போ எப்படி சார் இப்படி பார்த்தோம்னா, எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு விஷயமா பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயமா வந்து ஒரு அதிகாரியை பார்க்க போகிறீங்க. உங்கள் ப்ரொமோஷன் விஷயமா என்ன பண்ணோம்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா கையில் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. உங்கள் கூட அந்த எலுமிச்சம்பழம் இருக்கணும். அதை எடுத்துகிட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை சாயந்தரம் வரைக்கும் கூடயே வச்சுருங்க. 6 மணிக்கு மேலே அதை வந்து தலையை சுற்றி கண்ணுக்கு தெரியாத இடத்துல எரிஞ்சிருங்க. சரியா? வீட்டு பக்கத்தில் எரியாதீங்க. ஒரு ரோடு ஜங்ஷன் அங்கிட்டு வெட்ட வெளியில் போய் எரிஞ்சிருங்க. ஏன்னா வீட்டு பக்கம் எரிஞ்சிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தான் விழுவோம், இல்லைனா அடுத்த வீட்டில் போய் விழுவோம். அது பிரச்சனையாகும். நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல தலையை சுற்றிட்டு 3 தடவை வடப்புறம் இருந்து இடப்புறமா 3 தடவை சுற்றிட்டு அப்படியே எலுமிச்சம்பழத்தை எரிஞ்சிருங்க. உங்களுக்கு திருஷ்டி சரியாக பெறும். போன காரியம் சக்ஸஸ் ஆகும். சரியா? இதை செஞ்சு பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியா? நம்பி செய்யணும். ஏன்னா எலுமிச்சம்பழத்தில் ஏகப்பட்ட விசேஷம் இருக்குது. எலுமிச்சம்பழத்தில் இருப்பாளாம் மகமாயி, யமனுக்கும் யமலாவான் எங்கள் கருமாரி. எலுமிச்சம்பழத்தில் அம்மனே இருக்குது. இந்த ஆடி மாதம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அம்மன் அந்த அவங்களுக்கு உள்ள அனைத்து அந்த கெடுபலத்தையும் எடுத்துருவா. உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் எடுத்துருவா. கூடயே இருப்பாள். எதுவும் உங்களை அண்டாது. ஒரு மனிதனுக்கு எதுங்க கெடுதல் நடக்கு? அவன் விஷயமாக போகும்போது அவனை சுற்றி ஆகாத சில சக்திகள் இருக்கும்போது தான் அந்த தட்டி விடும். சரி, அதை வந்து இந்த எலுமிச்சம்பழம் என்ன தடுக்கும். உங்களுக்கு கவசம் மாதிரி இருந்து தடுக்கும். நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும். அதனால் முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. தினசரி வச்சுக்கணுமா சார்னா வேண்டாம். ஏன்னா தினசரி ஒரு எலுமிச்சம்பழத்தை மாற்ற முடியாது. அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒன்று செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டில் சாமி கும்பிடுங்க. ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கு சாமி கும்பிடலாம். இந்த ஆடி அமாவாசை பூஜை வேறு, அது வந்து ஸ்பெஷலாக உள்ளது. அன்றைக்கி வந்து அந்த பூச நட்சத்திரம் வருது, ராசிநாத நட்சத்திரம் வருது, குருவாரம். அதை செய்யுங்க. அது வந்து வட்டற்ற பலனை கொடுக்கும். ஆனால் எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டிலே வச்சு சாமி கும்பிடலாம். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சுருங்க. வச்சு மந்திரம் சொல்லுங்கள். உங்கள் குலசாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அதான் ரொம்ப முக்கியம். குலசாமி படம் வீட்டில் இருக்கணும். குலசாமி படம் இல்லாதவங்க வந்து குலசாமி படத்து கோயிலேருந்து கொண்டு வந்த விபூதி, மஞ்சள், குங்குமத்தை வச்சுக்கலாம். ஒரு பொட்டணம் போட்டு, ஒரு மஞ்சள் துணியில் பொட்டணம் போட்டு வச்சுக்கணும். பேப்பரில் வச்சிங்கன்னா தூக்கி யாருனாச்சும் எரிஞ்சிருவாங்க, மறந்து போயிடும் நமக்கு. அதனால் குலசாமி கோயிலேருந்து வர்ற பிரசாதம், குங்குமமோ மஞ்சளோ இல்லைன்னா விபூதியோ, அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஒரு பொட்டணம் மாதிரி வச்சு அதில் குங்குமம் வச்சு ஒரு அப்படி பூஜை அறையில் வச்சிடணும். அதை பார்த்தா தனியாக தெரியணும். ஆகா, இது வந்து குலசாமி, இதுதான் நம்ம குலசாமின்னு நினைக்கணும். நீங்கள் அதை பொட்டணமாக நினைக்கக்கூடாது. இதுதான் நம்ம குலசாமி நினச்சிட்டு அதை வந்து அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வச்சு குலசாமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? உங்கள் குலசாமி பெருமாள்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பெருமாள் குலசாமியாக இருப்பார். நாராயணசாமி, கோபாலசாமி, இப்படி சில பெருமாள் அம்சத்தில் உள்ள தெய்வங்கள். பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதில் உள்ள ஒரு சாமி வந்து குலசாமியாக இருக்கும். அந்த குலசாமியை கும்பிடலாம். நீங்கள் அவர் நாமத்தை சொல்லி கும்பிடணும். ஓம் நமோ நாராயணா போற்றி, கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீஹரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி, ஆதிசேசில வந்தவனை போற்றி, பாடலாத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட ஸ்ரீரங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜரை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகிசிங்க நரசிம்மரை போற்றி, சங்கசக்கரதாரையே போற்றி அப்படின்னு வழங்கலாம். வணங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே வீட்டில் வச்சுருங்க. செவ்வாய் வெள்ளிக்கு மாற்றுங்க. சரியா? மாற்றுறதுனா என்ன, தூக்கி கீழே போட வேண்டாம். அந்த பழத்தை அறுத்து ஒன்று லெமன் சாதம் பண்ணிடுங்க, இல்லைனா ஜூஸ் ஆகி குடிச்சிருங்க. குடும்பத்துக்கு எல்லோரும் குடிச்சிருங்க. எதுவுமே இருக்காது உங்களுக்கு எந்த கெட்ட பழம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த ராசி பலன், கிரக பலன், ஜாதகம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதை வீட்டில் செய்யுங்க. அவ்வளோதான். நமக்கு நம்ம தான் உதவி, நமக்கு நாமே திட்டம். சரி, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கோயிலுக்கு போக வேண்டாம், குருக்களை பார்க்க வேண்டாம், புரோக்கரை பார்க்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழம் தான். ஒரு எலுமிச்சம்பழம் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு பழம் 3 ரூபாய் 4 ரூபாய் இருக்கும். அதை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்பப்போ செவ்வாய் வெள்ளிக்கு ஒரு பழத்தை மாற்றுங்க. பழத்தை பூஜை ரூம்லேருந்து எடுக்கிற பழத்தை சமையல் பண்ணி சாப்பிட்ருங்க. சரியா? லெமன் சாதம் பண்ணலாம். ஊறுகாய் போட்டுறாதீங்க தயவுசெய்து. ஒரு பழம் தான், ஒரு பழத்தை அவ்வளோதான் செய்ய முடியும். இல்லைன்னா ஜூஸ் பண்ணி குடிச்சிருங்க. சரியா? எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு எல்லோரும் குடிச்சிருங்க. சர்வரோக ரிவாணி, உடம்புல எல்லா பிணியும் போயிடும். நல்லது நடக்கும் வீட்டில். உங்கள் சாமி பெருமாளாக இருந்தாருன்னா. சில பேர் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவங்களும் பெருமாளை கும்பிடலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் பெருமாளை கும்பிடுறது சிறப்பு. குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை வச்சு கும்பிடலாம். அதுபோல் ஆடி அமாவாசை அன்றைக்கி குலதெய்வம் கும்பிடலாம். அதை நான் சொல்லிட்டேன். சுந்தரமாலிங்கத்துக்கு போகலாம். ஆடி அமாவாசை அன்றைக்கி சுந்தரமாலிங்கம் போகலாம். சதுரகிரி போகலாம். அதுபோக சொரிமுத்து ஐயனார், காரையாறு, திருநெல்வேலி மாவட்டம், மலைக்கு மேலே இருக்குது, அங்கேயும் போகலாம். அவரையும் நிறைய பேர் குலசாமியாக நினச்சி கும்பிட்றாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க, நல்லபடி பாருதுங்க. சரியா? குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை, ஆடி 8ஆம் தேதி நல்ல நாள் தான். சரியா?
அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம், அடுத்து பூச நட்சத்திரம், குரு நட்சத்திரம், அடுத்து சனி நட்சத்திரம். அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி நட்சத்திரம், அடுத்து 2 கூடிய நட்சத்திரம், தனகாரகன், அடுத்து லாபஸ்தானாதிபதி. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுக்கு சிரமம் குறையும். திட்ட தான் வயிறத்துக்கு ஒளி கொடுக்கும். சரியா? அதுபோல் தான் சில காரியத்தை நீங்கள் மனமுறையும் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். ரைட் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதா கேளுங்க. எப்படி கேட்கணும்னா, உங்கள் பேரை போட்டு டக்குன்னு கேட்டுறாதீங்க. சதய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் சதயம் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, எந்த வருஷம் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்கணம் என்ன, கும்பராசியில் நான் ரிஷப லக்கணம், சதயம் 4ஆம் பாதம், 3ஆம் ஏதோ ஒரு பாதம். எனக்கு இப்போதைக்கு இந்த திசை நடக்குது, சூரிய திசை நடக்குது, சூரியன் இந்த வீட்டில் இருக்கிறாரு, ரிஷப லக்கணம், கும்பராசி, சூரியன் கன்னியில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். சூரிய திசை எத்தனை வருஷம் நடக்கும், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுமாரான பலங்களை தான் கொடுப்பாரு. அதை மேற்கொண்டு கணக்கு போட்டு உங்களுக்கு நான் பலனை சொல்லுவேன். அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து, ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையில் அமைப்பை பார்த்து தான் கேட்கணும். சும்மா மொட்டையாக கேட்கக்கூடாது. நான் சதய நட்சத்திரம், நான் புரட்டாதி, நான் அவிட்டம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஜனன ஜாதகத்தில் பார்த்து அந்த வருடம் போட்டு நட்சத்திர பாதம் போட்டு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு கேட்கணும். சில பேருக்கு தசை என்னென்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்க வருடத்தை போட்டு என்ன பாதம் போட்டிங்கன்னா நான் தசையை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அந்த எத்த பாதம்னா அந்த செல்லிக்கு போக மீதி எவ்வளோ இருக்குன்னு எடுத்துருவேன். அது போக உங்கள் வயசை கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நீங்கள் 1980 பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 45 வயசு ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் சதய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை 18 வருஷத்தில் கடைசியில் ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். சரியா? அப்படி நான் கணக்கு பண்ணிடுவேன். மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்குருவேன். உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன். நீங்கள் லக்கணத்தை சொன்னீங்கன்னா எனக்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த நடக்கிற தசை உங்கள் லக்கணத்துக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசை நடக்கும். கடைசியில் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஒரு 5 வயசு வரைக்குள்ள, 4-5 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கடுத்து குரு திசை நடக்கும், சனி திசை நடக்கும். இப்போ புதன் திசை நடக்கும். 45 வயசுனா புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கிறோமே. எந்த லக்கணம்னு சொல்லிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம்னா புதன் திசை நல்லாயிருக்கும். அந்த புதன் எங்கே இருக்கிறாரு அதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் எனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட இருந்து வர கேள்விகளில் ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா என்னோடய பதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் அந்த பலன்கள் சேரும். நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு சீக்கிரம் மேட்சிங் ஆகும். வழிபாடு பரிகாரங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நல்லதை கொடுக்கும். எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது நேயர்களே. நல்லபடியாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். நான் கமெண்ட் பாக்ஸை பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம போதி ஜோதிட கமெண்ட் பாக்ஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ரேண்டமாக பார்ப்பேன். எதுக்கு பதில் சொல்லணுமோ டக்குன்னு சொல்லிடுவேன். சில பேர் அர்த்தமற்ற கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பொருத்தமற்ற பதில் சொல்ல முடியாது. கேள்விகள் அர்த்தமான கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருத்தமான பதில்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஸ்கைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன். நல்லாயிருக்கும். இந்த தலைகீழ் இயக்கம் தலைகீழான பலன்களை கொடுக்கும். கோடான கோடி புண்ணியங்களும் லாபத்தையும் கொடுக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுகூடி வாழ்க, நிறைந்த வள பெறுக. நன்றி நேயர்களே.